ஒரு காலத்துல நான் கூட கிறிஸ்து பிறந்தார் போட்டில் திறந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்துமஸையும் நான் கொண்டாடுவது உண்டு. ஒரு அக்னி உண்ட, ஒரு நெருப்பு தணல் உண்ட, ஒரு செகண்ட்ல நான் அப்படி பார்த்தேன். இவ்வளவுதான். நான் வீட்டுக்கு திரும்பினேன். என்னுடைய வீட்டுல ஆல்கஹால் அது இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் என்னால எதையும் தொட முடியல. இயேசு பிறந்தார் போட்டில் திறந்தார் என்று வாழ்ந்த நான் இயேசு பார்த்த அனுபவம் கிடைத்த பொழுது போட்டில் இருந்துச்சு, ஆனா தொட முடியல. இதுக்கு பேர் ரட்சிப்பு. நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோட முதல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதுக்கு விற்பாடு நாங்கள் அதுக்குள்ள கடந்து போவோம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனை குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சபையோராய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். பிதாவே, இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கரத்திலே இந்த வேலை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த துதி பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அங்கீகரிங்க வார்த்தைகள் பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் நன்றி செலுத்தி எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, சோஸ்திரமே, சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, சோஸ்திரமே, சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை
இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தே தந்தையே உந்தயவா ஆண்டினின் வனாந்தரத்தில் தந்தையே உந்தயவா ஆண்டினின் வனாந்தரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தின் இல்லம் சபை சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதானத்தின் பிரபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானத்தின் இல்லம் சபை சார்பாக 2024 ஆண்டு முதலாவது கிறிஸ்துமஸின் பிறப்பை கொண்டாடுகிறோம். கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய நாளில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த நிகழ்வுகளை கண்டு கழித்து நல்ல விருந்துண்டு நாங்கள் சந்தோஷமாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்து கடந்து செல்வோம். ஆமென். இதோ எங்களுடைய முதல் நிகழ்வாக பாட வருகிறார் ஜிகே உடன் அவருடைய செல்லக்குட்டி அகானா. இப்போது கேட்டு மகிழுங்கள். Amanece,
Ho ho. Oh, Merry Christmas, everybody. Merry Christmas! Hallelujah. Hallelujah! Nicolbe,
அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவந்தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. என்ன என்று உனக்கு வேறு தேவையாக உண்டாயிருக்க வேணாம். யாதொரு விக்கிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேணாம். கர்த்தருடைய நாமத்தில் வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க இருப்பாயாக. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். இச்சையாது இருப்பாய். എന്നെ എണ്ണി ഉനക്ക് വേല ദേവകൾ ഉണ്ടായേക്ക വേണം. യാതൊരു വിഗ്രഹത്യാഗവും നീ ഉനക്ക് ഉണ്ടാക്ക വേണം. കർത്തരുடைய നാമത്തിൽ വീണയെ വണങ്ങാതിരുപ്പാயாக. ഓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நிற்பாயாக. தாயை தகவலையும் கனப்பனவையாக. கொலை செய்யாதிருப்பையாக. விபச்சாரம் செய்யாதிருப்பையாக. களவு செய்யாதிருப்பையாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பையாக. இச்சையாதிருப்பையாக. நீ உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஓய்வு நாள் கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. இச்சையா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சையாயிருப்பாயாக. சூப்பர். என்னையாண்டு உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தில் வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நிற்பாயாக. தாயம் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
பாலமேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து புதிதாரம்மா 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 ஆட்டுத்தோட்டத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா ஆட்டுத்தோட்டத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னம்மாரே தன்னம்மாரே தன்னனாரா தன்னம்மாரே தன்னம்மாரே தன்னனாரா தன்னம்மாரே தன்னம்மாரே தன்னனாரா தன்னம்மாரே தன்னம்மாரே தன்னனாரா நடுவில் தூதன் வந்து சொல்லிட கைப்பறலாம்
அடுத்ததாக எங்களுடைய சகோதரர் ஜி.கே. அவர்களின் ஒரு பாடல், வானிலில் ஒரு மீட்பர் பிறந்தார். அதை கேட்டு மகிழுங்கள். இதோ உங்களோடு. நாங்கள் எல்லோரும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற நாளில் நீங்கள் என்னோடு சேர்ந்து உற்சாகம் இந்த பாடலை பாடி கைகளை தட்டி மகிழுங்கள். வானிலே ஒரு அதிசய இயேசு பிறந்தார். விண்ணவர் போற்றின பாலன் பிறந்தார். புது ஒளியாய் உதித்தார் இயேசு எனக்காக என்னை மீட்டிரே. என் இயேசுவே உறவாக என்னை மீட்டீர், விலகாமல் என்னை சேர்த்திரே. என் நேசரே விலகாமல் என்னை சேர்த்தீர். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாலும் ராஜனாய் நம் இயேசு நம்மில் பிறந்தார். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாலும் ராஜனாய் நம் இயேசு நம்மில் உதித்தார். பாவங்கள் போக்கிற பாலன் பிறந்தார். சாபங்கள் நீக்கிட நேசர் பிறந்தார். பவொலியாய் உதித்தார் இயேசு உலகாக என்னை மீட்டிரே. என் நேசரே உறவாக என்னை மீட்டி, விலகாமல் என்னை சேர்த்திரே. என் நேசரே விலகாமல் என்னை சேர்த்தி, இருளிக்கும் ஒளியாய் விலகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாலும் ராஜனாய் நம் இயேசு நம்மில் உதித்தார். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு நம்மில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாலும் ராஜனாய் நம் இயேசு நம்மில் உதித்தார். உறவாக என்னை மீட்டிரே. என் நேசரே உறவாக என்னை மீட்டீர், விலகாமல் என்னை சேர்த்திரே. என் நேசரே விலகாமல் என்னை சேர்த்தீர். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு என்னில் பிறந்தார். விண்ணாலும் ராஜனாய் இம்மானுவேலனாய் நம் இயேசு மண்ணில் உதித்தார். இருளிக்கும் ஒளியாய் வழிகாட்டும் துணையாய் இயேசு நம்மில் பிறந்தார். இம்மானுவேலனாய் விண்ணாலும் ராஜனாய் நம் இயேசு நம்மில் உதித்தார். Oh, we wanna wish you a merry, merry, happy Christmas. Immanuelanaய் விண்ணாலும் ராஜனாய் நம் இயேசு நம்மில் உதித்தார். Say
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமான இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரீங்க துணையானரீங்க ஆடலரீ வருமையா நல்லவரீங்க துணையானரீங்க ஆடலரீ மகிமையின் மேகமான இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகபரிசுத்தத்திலே இறங்கி வந்தீரே கிருபாசனத்திலே இறங்கி வந்தீரே மகபரிசுத்தத்திலே இறங்கி வந்தீரே கிருபாசனத்திலே இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரீங்க துணையானரீங்க ஆடலரீ வருமையா நல்லவரீங்க துணையானரீங்க ஆடலரீ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமுடையவர், வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் வாழ்வோர் யாவருடைய முழங்கால்களையும் முழங்கச் செய்கிற நாமத்தையுடையவர். உயர்த்துவோம். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். குதித்தாலும் கடலில் நதி மீது குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே
அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். தேரின் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. தேரின் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே வாங்கப்பா, ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஓ ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர். எங்களுக்காய் இந்த பூமியில அவர் மனித ரூபம் எடுத்து மனிதர் சாயலானார். என்னுடைய உங்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே கொடுத்தார். அதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya. நன்றி தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம். அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அவர் பெரியவர். நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதில் தருகிறவர். தாயின் கருவில் உருவான நாள் முதல் இன்று வரைக்கும் எங்களை காத்து வருகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற அந்த குமாரன் எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்து எங்கள் பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஹalleluya. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர். ஹalleluya. ஹalleluya. நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடுவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. அவர் வாக்குத்தத்தமாய் ஒரு நாளிலே அவர் வாக்களித்தார். இந்த பூமிக்கு மானிடனாய் வந்து பிறந்தார். எத்தனை உண்மை உள்ள கர்த்தர். ஹalleluya.
உடன்படிக்கை தேவன் உள்மயிர் பிசகாதவர். உடன்படிக்கையில் தேவன் உள்மயிர் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றி நீ. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. அவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை ஏற்ற வேளையிலே அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நாங்கள் மறந்தால் அவர் அதை மறப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ரத்தலமா. ஓ ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டீர். தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. அவர் எங்கள் சபைக்காய் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு கரத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். அதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலிலே மனிதனை உருவாக்குகிறார். ஒரு மனிதனாகவே அவனை உருவாக்குகிறார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கிறார். 2 பேர். அதுவே சந்ததி பெருசாகி வளர்ந்தது. அதுக்கு பிற்பாடு சந்ததி ஆண்டவர் பாவம் வருகிறது நிமித்தம் இந்த முழு உலகத்தையும் அழித்து திரும்ப உருவாக்குகிறார். அதுக்கும் ஒரு சிறிய கூட்டம். அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து தேவனாக ஒருவராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார். அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்து மறுபடியும் பரத்துக்கு சென்று விட்டார். அதுக்கு பிற்பாடு அவர் இட்ட கட்டளையின்படி மேல் வீட்டு அறையிலே 120 பேர் காத்திருந்தனர். அந்த 120 மேலும் ஆவியானவர் பலத்த வண்ணமாக இறங்கினார். அன்றுதான் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த 120 பேரும் இன்றைக்கு
கோடான கோடான கோடி பேராக இருக்கிறார்கள். அதே போல நாங்கள் இன்று ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் அதை அற்பமாய் எண்ணாமல் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்காக அழகும் நேர்த்தியுமாய் நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒழுங்கு செய்து நாங்கள் எந்த சோர்வும் இல்லாமல் நாங்கள் அதை செய்கிற பொழுது ஒரு நாள் வரும், கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்களை நிரப்புவார். அன்று அவர்கள் 120 பேரண்டு அசதியாக இருக்கவில்லை. அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலும் வேண்டுதலும் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். அதேபோல் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஏனோ தானொன்று இல்லாமல் அழகாய் ஒழுங்கு செய்து நம்ம அதுக்கு நேரத்தை கொடுத்து செய்கிற பொழுது கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வல்ல பிதாவே, இந்த வார்த்தை போது நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரும் இடைப்படுங்க, பேசுங்க. பிதாவே, நம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கும் இந்த பூமியில வாழ்கிற மற்ற மனிதர்கள் மற்றவைகளுடைய பிறப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எல்லா மனிதர்களுக்கும் என்னது? ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. இதுவே மற்ற பிறப்புகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதர்களுக்கு இல்லை குறிப்பிட்ட அளவு சந்தோஷத்தை தான் அது என்ன செய்யும்? கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்போ இந்த பூமியில வாழ்கிற எல்லாருக்குமே அது சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக கொண்டாடப்படுகிறது. அதனாலதான் இந்த ஆண்டவருடைய பிறப்பை 25ஆம் திகதியில அநேக நாடுகள்ல இதை கொண்டாடுகிறார்கள். தேவனை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், கொள்ளாதவர்கள் எல்லாருமே இதை கொண்டாடுகிறார். ஒருவேளை ரஷ்யாவில் ஜனவரி 7ஆம் தேதி கொண்டாடுவார்கள். இப்படி சில மாற்றங்கள் சில இடங்கள்ல இருந்தாலும் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இந்த ஆண்டோடைய பிறப்பை என்ன செய்றாங்க? கொண்டாடுகிறார்கள். ஒரு வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகிறது. இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த பெற்றார் இல்லைண்டா அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அந்த கிராமத்துக்கு, அந்த ஊருக்கு என்னவா இருக்கும்? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவ பிறப்பு அப்படி இல்லை. உலகத்துல வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் என்னதான் இயேசு கிறிஸ்துவை இந்த வேதத்தை எதிர்க்கிறவன் கூட இன்றைக்கு என்ன செய்வான்? கொண்டாடத்தான் செய்வான். இல்லைன்னா கொண்டாட இடத்துல போய் நிற்கவோ ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்கள். சரி, ஏன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதனாலதான் எல்லா ஜனத்துக்கும் என்னது? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். ஒரு மனிதன் நிமித்தம் பாவம் இந்த பூமியில வந்தது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்தவாடைய இரத்தம் சிந்துதல் அவசியமாக இருந்தது. அதற்காக தேவன் இந்த ஜனங்களை நினைவு கூர்ந்தவராய், அன்பு கூர்ந்தவராய் அவருடைய குமாரனை அனுப்பி அவர் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அதாவது இந்த பாவத்திலிருந்தும் இந்த சாபத்திலிருந்தும் மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இந்த பூமியில வந்து பிறந்தார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யறோம்? கொண்டாடுகிறோம். அப்ப எப்படி அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருவார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 4ஐயும் 5ஐயும் வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப கவனிங்க, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம், எல்லாருடைய பாவங்களையும்
நீக்கி அவர் ரட்சிப்பார். எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள், இல்லண்டா பரம்பரையாக அந்த சாபங்கள், இவை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய சரீரத்துல சுமந்து அவர் தீர்த்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடித்து அவருடைய சரீரத்துல இருந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் ஒரு பாவமும் அறியாதவர். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்களுக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். இதுதான் இந்த உலகத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகம் அதை அறியாததுனால, ஐயோ இயேசுவா அப்படி அடிக்கிறாங்களே, பாவமே, அப்படி என்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்குதே அன்றி அநேகருக்கு அது புரியவில்லை, அது தெரியவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து அவருக்காக அல்ல, எனக்காக, என்னுடைய பெற்றார், என்னுடைய உறவுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த உலகம் அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற எல்லாருக்காகவும் என்ன செய்தார்? சரீரத்தை கொடுத்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அப்படி பார்க்காத வண்ணமாய் எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, மீறுதலுக்காக என்று பார்த்து அவரை நோக்கி எந்த மனுஷன் பார்க்கிறானோ அத்தனை மனிதரையும் அவர் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுதலையாக்கி அவர் ரட்சித்துக் கொள்வார். ஆமென். அந்த ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அநேகர் அதை பெறவில்லை, அறியவில்லை. அப்ப நம்முடைய மீறுதல்கள் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாய் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம். சரி, அப்ப கவனிங்க, இதை இருதயத்துல விசுவாசித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார், அவர் மரித்தாருங்கிறதுக்கெல்லாம் பாருங்க, சரித்திரமே ரெண்டா பிரிக்கப்படுகிறது, கிமு கிபி. ஆகவே இயேசு இந்த பூமியில வாழ்ந்தது, மரித்தது உண்மை. அப்ப இதை இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுவான். இதுதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 10, 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். போதும், நல்லா கவனிங்க. தேவதூதன் தோன்றி அவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து என்ன செய்கிறான்? சொல்லுகிறார். இதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை இந்த பூமியில வாழ்க்கிற எல்லாரும் கொண்டாடினாலும், இந்த செய்தியில இருந்து 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, எப்படி தேவதூதன் சொல்ல அந்த மேய்ப்பர்கள் அதை கேட்டார்களோ, அதே போல இன்றைய நாள்ல இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற அநேக பேர் கேட்டு என்ன செய்கிறார்கள்? கொண்டாடுகிறார்கள். ஏன் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு 3 கூட்டம் காணப்படுகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கேட்கிற கூட்டம். இன்னொன்று, அதை பார்க்கிற கூட்டம். இன்னொன்று, ஆண்டவருடைய நாமத்தை பார்த்துவிட்டு அவங்க மகிமைப்படுத்துகிறார்கள். நம்ம இன்றைக்கு இந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். கேட்கிற கூட்டத்தை குறித்து நான் கொஞ்சம் காரியங்கள் சொல்ல விரும்புறேன். உலகத்திலேயே இன்றைக்குத்தான் அதிகம் ஆல்கஹால் விற்பனை ஆகிறது. இன்றைக்கு தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஒரு காலத்துல நான் கூட கிறிஸ்து பிறந்தார், போட்டில் திறந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்துமஸையும் நான் கொண்டாடுவது உண்டு. ஆமென். நான் அன்றைக்கு எப்படி இருந்தேன்னு கேட்டா, கேட்டு இருந்தேன். 25ஆம் தேதி என்னது? கிறிஸ்துமஸ் கேள்விப்பட்டிருந்தேன். முன்னாலே என்ன செய்திருவேன்? காசெல்லாம் சேர்த்து பொடியெல்லாம் பிளான் பண்ணி அன்றைக்கு லீவ் விடுவாங்க. அப்ப நம்ம ஒரு கிழமை லீவுன்னு சொன்னா, ஒரு கிழமைக்கு தேவையான ஆல்கஹால் எல்லாம், பிஸ்கி, அது இதெல்லாம் அப்படி வேண்டி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருவோம். ஏன்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக நம்ம செய்திருவோம். அன்று என் வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்தார், போத்தில் திறந்தார் என்று வாழ்ந்து, அது எப்ப நான் கேட்டிருந்தேன். அப்ப கவனிங்க, இன்றைக்கு உலகம் பூரா இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். அநேகம் பேர் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றா, தேவனுக்கு பிரியமில்லா கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் இந்த கூட்டம்
கேட்ட கூட்டம். அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆமென். அவங்க என்ன செய்யறாங்க? கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சோ இயேசு பிறப்பு அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? கொண்டாடுகிறார்கள். எப்படியோ பயனை திறந்தோ சம்பானியா திறந்தோ குடிச்சு வெறிச்சு போதில கொண்டாடி பாவத்தையும் என்ன செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கேட்ட கூட்டம். இன்னொரு கூட்டத்தை காட்டுகிறேன். அதே லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 15ஐயும் 16ஐயும் வாசிப்போம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இப்ப என்ன செய்யறாங்க? முதல்ல என்ன செய்யறாங்க? கேட்டவங்க கேட்டுட்டு என்ன செய்யறாங்க? இப்ப வந்து பார்த்திருக்கிறாங்க, கண்டுட்டாங்க. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்கிறதோ, இந்த பாவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் இவர்கள இருந்து ரட்சிப்பு கிடைக்கிறதோ, அந்த மனிதன் பார்த்த கட்டத்துக்குள்ள கடந்து வருகிறான். ஆமென். ஒரு நாள்ல இந்த மாதிரி ஒரு சபையில நான் ஓரமாய் பின்னுக்கு வந்து நான் நின்றேன், அவ்வளவுதான். அப்பொழுது அந்த கூட்டம் நடந்து கொண்டு இருந்த பொழுது ஒரு அக்னி உண்ட, ஒரு நெருப்பு தணல் உண்ட, ஒரு செகண்ட்ல நான் அப்படி பார்த்தேன். இவ்வளவுதான். நான் வீட்டுக்கு திரும்பினேன். என்னுடைய வீட்டுல ஆல்கஹால் அது இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் என்னால எதையும் தொட முடியல. இயேசு பிறந்தார், போட்டில் திறந்தார் என்று வாழ்ந்த நான் இயேசு பார்த்த அனுபவம் கிடைத்த பொழுது போத்தில் இருந்துச்சு, ஆனா தொட முடியல. இதுக்கு பேர் ரட்சிப்பு. இதுதான் பார்த்த அனுபவம். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால எங்கள் எல்லாருக்கும் பார்த்த அனுபவம் கிடைத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு அநேகருக்கு என்னது? பார்த்த அனுபவம் கிடைக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் சபைகளை எல்லாம் உடைக்கிறது, அடிக்கிறது, ஊழியக்காரர்கள் என்ன செய்யறான்? கொல்லுறது, இவைகள்லாம் செய்யறான். ஒரு நாள்ல ஆண்டவர் அவன் என்ன செய்யறார்? சந்திக்கிறார். அன்றோடு அவன் எப்படி மாறிட்டான்? சபையை உடைக்கிறது, அடிக்கிறது, கொல்றது இல்ல, சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக மாறிட்டான். ஏன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில அநேக நிருபங்களை எழுதி புதிய ஏற்பாட்டை ஒரு அழகுபடுத்தி அவன் செய்தான். அதுதான் கர்த்தருடைய பார்த்த அனுபவம். ஆமென். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 6வது அதிகாரத்துல 5, 6, 7 வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அப்ப கவனிங்க, அவன் பார்த்த உடனே ஒரு அக்கினி அவனை என்ன செய்யுது? தொடுகிறது. அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அக்கிரமம் எல்லாம் நீங்கி அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைத்த உடனே அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டான். 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்ப கவனிங்க, ஒரு மனிதன் பார்த்த அனுபவத்துக்குள்ள வந்தவன் அடுத்த என்ன செய்யறான்? ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யறான்? ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ்கிறான். இதுதான் இந்த பார்த்த அனுபவம். அதே போலதான் பவுலும் என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கையில செய்தார். இதே போலதான் யோபுடைய புத்தகத்துல 42வது அதிகாரத்துல 5வது 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. யோபு சொல்லுகிறான், நான் இம்மட்டும் காதுனால கேட்டேன், இப்பொழுதோ நானும் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், நான் என்ன செய்கிறேன்? அருவதிக்கிறேன். என்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்க்கிறோமோ அன்றைக்குத்தான் என்ன குறித்த வெளிப்பாடு, என்னை குறித்த காரியம் எனக்கு தெரியும். இல்லாவிட்டா என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யறதெல்லாம் சரி என்று சொல்லி நான் என்ன செய்வேன்? செஞ்சிட்டு இருப்பேன். அப்ப ஆண்டவரை நம்ம பார்க்கிற அனுபவத்துக்கு வந்த உடனேதான், ஓ நான் இப்படிப்பட்ட மனிதனா,
இப்படிப்பட்ட பாவியா, ஆண்டவரே என்னை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் ஏன் அதிகம் ஆண்டவருக்கு இப்படி ஓடி ஓடி வருகிறோம், தாகமா இருக்கிறோம்னு சொன்னா நாங்க எல்லாம் பார்த்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம். அதனால எங்களுக்கு தான் அதனுடைய என்ன தெரியும், அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் எங்களுக்கு தெரியும். நம்ம எங்களே மாதிரி மற்றவனை பார்க்க முடியாது. அவனுக்கு அது என்ன இல்லை, அந்த அனுபவம் இல்லை, அவனுக்கு அது சரி என்று தோணும், படுவான். ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அநேக காரியங்களே எங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். என்ன நம்ம அந்த ஆழமான காரியத்துக்குள்ள என்ன செய்யல, கடந்து போகவில்லை. அப்ப கவனிங்க, மேல் வீட்டறையில இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது மேல் வீட்டறையில எல்லாரும் 120 பேரும் கூடியிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் பலத்த வண்ணமாய் இறங்குகிறார். பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் வந்து அவங்க மேல இறங்குகிறது. அவங்க பரிசுத்தாவுடைய வல்லமையை பெறுகிறார்கள். பெற்ற உடனே என்ன நடக்கிறது? பயந்து போய் நடுங்கி போய் இருந்தவங்கள் தைரியமா எழும்பி பிரசங்கம் செய்கிறார்கள். தேசம் முழுதும் சென்று சபைகளை ஸ்தாபிக்கிறார்கள். இதுதான் பார்த்த அனுபவம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாளில, இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நாம், இந்த செய்தியை ஆன்லைன் வழியாக பார்க்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவேளை கேட்ட அனுபவத்துக்கு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நாம் பார்த்த அனுபவத்துக்குள்ள கடந்து போறோம்னு கேளுங்க. ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக சந்திக்கிறவர். நீங்க ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையினூடாக சந்திப்பார், இல்லைண்டா இன்னொரு மனிதனூடாக சந்திப்பார், நேரடியாய் நீங்க இருக்கிற வீட்டுல வந்து சந்திப்பார், இல்லைண்டா நீங்க வியாதி படுக்கையில இருந்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து அவருடைய கரத்தினால தொடுவார். இப்படி பல விதமாய் ஆண்டவர் சந்திப்பார். அந்த ஆண்டவருடைய அந்த பார்த்த அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வாங்க. ஆண்டவரை பார்த்த மனிதன் சும்மா இருக்க மாட்டான். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். அவர்கள் எல்லா இடமும் தேவனை என்ன செய்றாங்க, மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை தூதன் அறிவித்த பொழுது வந்த அந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் போகும் பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கேட்ட அனுபவம், பார்த்த அனுபவம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஆண்டவர் நோக்கி பாருங்கள், கர்த்தர் அதை தருவார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறது. அவர் எங்களுக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவர் நிறைவேற்றுகின்ற கர்த்தர். அவருடைய பதில் எங்களுக்கு கடுகாக இருக்கலாம், ஆனாலும் அதில் அர்த்தங்களோ பெரிது. உடன்படிக்கையின் தேவன், நீரும்மையில் பிசராதவர். உடன்படிக்கையின் தேவன், நீரும்மையில் பிசராதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, ஓ மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. ஓதவனே, கர்த்தர் தாவீதுக்கு போய் சொல்லேன், அவர் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன். கர்த்தர் எங்கள் பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் மறவாதவர்.
அவர் அளப்பெரிய அன்பு எங்கள் மேலிருந்து அவர் பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் நிறைவேற்றி எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் எங்களை பாதுகாத்து எங்களை நினைவு கூறுகின்ற கர்த்தர் அவர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ செய்து முடிக்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடிக்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, எஸ்ஐயா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே, எஸ்ஐயா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவோம். நீ சொந்த பண்ணின எந்த வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை இசப்பா நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு இருக்கும். ஒரு அதிசயமானவர், அற்புதமானவர். ஒரு அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட தொடரும். ஆமென்.